Good morning, everybody. Welcome to the live market analysis program. ஸோ உள்ள எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேராக நான் மார்க்கெட்டுக்குள்ள போறேன். என்ன நம்ம டைம் ஆச்சு இல்லையா? ஸோ டைரக்டா நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ நிஃப்டியோட சார்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சார்ட் ரைட். ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நேர அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். So market was previously falling, right, for almost 6 days. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, அதனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்ற இடத்துல இப்போதைக்கு அது வந்து சப்போர்ட் எடுத்து ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரீபவுண்ட் அப்படின்றது எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றதும் ஒருவேளை அதை உடைச்சாலும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் வரலான்றதையும் பார்க்கலாம். Primarily, there is a very strong resistance around this area. If the price goes up, 24,920. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட நான் எடுத்துக்கிறேன் அதை. ஸோ 24,900 லெவல்ஸ். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எங்க எடுத்துக்கிறோம், 24,900 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கீழே இப்போ நம்ம திரும்பி இருக்கிற இடம் தான் சப்போர்ட் லெவல். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும்போது 24,350 அப்படின்றது மிக முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கரண்ட் சப்போர்ட் 4,350. ஸோ இதான் இப்போதைக்கு ரேஞ்ச். இப்போ இந்த ரீபவுண்ட் அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரிலேட்டட் டு டேரிஃப். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு யூஎஸ்னுடைய டேரிஃப்னால பாதிக்கப்பட்டு இருக்கு, ரைட்? அதோட இம்பாக்ட் என்ன, அதனுடைய ஓவரால் ஜிடிபி growth எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எஸ்சிஓ மீட்டிங்ல எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதும் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கப்படுது. சரி, இந்த இறக்கத்துக்கு பிறகு இப்போ ஏறிட்டு இருக்கிற இந்த ஒரு சினாரியோல நம்ம ஃபெபினாச்சி கூட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து அது மேல் நோக்கி ஏறும்போது 38.2%ன்றது 24,695. இதான் வந்து முதல் தடுப்பா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 61.8% எங்க வருது, 24,900 கிட்ட வருதுன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான தடைநிலைகள். ஸோ கீழே 350 உடைச்சிருச்சு அப்படின்னா தட் மே லீட் டு எ பிகர் ஃபால். ஸோ பிகர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது கூட there are a lot of patterns available. அது வந்து ஒரு பெரிய ஃபால் கூட வழிவகுக்கலாமோ அப்படின்னு கூட நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம். ஸோ இன் கேஸ் இட் பிரேக்ஸ் ஆன் த டவுன் சைட் there could be a bigger downfall. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கூட ஓரளவுக்கு வரலாம். ஸோ அது மட்டும் கீழே உடைச்சதுன்னா தென் வேர் இட் குட் ஹெட் ஃபார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இட் இஸ் ஒன்லி ஃபார் அன் ஐடியா, உடைக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனா உடைச்சது அப்படின்னு சொன்னா it can go towards the next target is 23,150 levels. ஸோ இதை நோக்கிய ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் விழலாமோ அப்படின்றதும் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது. பட் நெகட்டிவ் நியூஸ் வர 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 இட் கேன் கீப் புல்லிங் இட். அதனால இதை ஒரு பாயிண்டா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன் கேஸ் பிரைஸ் பிரேக்ஸ் 24,350 அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட், லைக்லி டார்கெட் 23,000 நம்ம ஆஸ் சச் பேட்டர்ன் வைஸ் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது உடைச்சதுன்னா கொஞ்சம் உஷாராயிடும் அப்படின்றது மட்டும் வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோட வேல்யூ கணிசமான அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து இன்னியோட வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். Let us try to explore today's opportunity. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஏற்றம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஏற்றம் அப்படின்றது இப்போதைக்கு வலிமையா தடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள இடம் 24,570 ஏரியா. ஸோ இந்த இடத்த அது வந்து தாண்டணும். இந்த இடத்த தாண்டினாதான் நியூ லீஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் எனிஹேவ் மேல 695 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம ரெசிஸ்டன்ஸாகவும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த இடம் வந்து செல்லிங் ஏரியாவா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். 24,570 to 24,600 வச்சுக்கலாம். திஸ் இஸ் இனிஷியல் செல்லிங் ஏரியா. இது பிரேக் பண்ணதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு செல்லிங் ஏரியா
24,570 to 24,600. ஓகே. ஸோ அதை உடைச்சா மேல 100 பாயிண்ட் கூட ஏறலாம் அப்படின்றது ஒரு வியூ இல்லையா? ஸோ நமக்கு வந்து மேல ஃபர்ஸ்ட் 38.2% ஃபெபனாச்சி எல்ஐ அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அதை தாண்டும் போது நம்ம பிரேக் அவுட் பை கூட பண்றதை பத்தி யோசிக்கலாம். பட் அதை தாண்டுமா இப்போதைக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இது க்ளோஸ் அப்ல போகலாம். எங்கெங்க நமக்கு இன்னைக்கு வாய்ப்புகள். ஸோ இந்த செல்லிங் வாய்ப்பு அப்படின்றத ஸ்டில் வி கீப் இட் இன்டாக்ட். ஸோ risk takers can go short around 24,750. இந்த 600, 605 இயர் ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். 600 ஓகே. ஸோ இந்த இடத்த அது தாண்டாத வரைக்கும் வி ஆர் செல்லர். அதனால செல்லிங் ஏரியாவிலே 24,750 யூ கேன் செல். ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கலாம்? 24,400 சாரி 600. திஸ் இஸ் ஸ்டாப் லாஸ். செல் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் தான். ஸோ தட் செல் ஏரியா மேபி வி கேன் செல் அட் அப்படின்னு வச்சு செல் அட் 25,470. ஸ்டாப் லாஸ் 600. ஸோ இந்த இடத்த அது ஒரு வேளை தாண்ட முடியலன்னா ஒரு அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த கேப் அப் இன்னைக்கு பண்ண இந்த கேப் அப் அப்படின்றது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றதும் ஒரு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. முக்கியமான எல்லை 24,497. ஸோ இதை உடைச்சிடுச்சு அப்படின்னா இந்த ஏற்றம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஏறிச்சோ அதனுடைய பெரும்பகுதியை இழந்து விடும் அப்படின்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதனால சப்போர்ட் லெவல் க்ளோஸ் சப்போர்ட் 24,497 அப்படின்றத எடுத்துக்கலாம். 24,497. Below this cell breakdown cell தான். breakdown cell stop loss 35. இப்போதைக்கு இதான் இதனுடைய ரேஞ்ச். நான் ஸ்பாட்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை குயிக்கா ஃபியூச்சர்ஸ்ல போயிடலாம். அதை நான் எடுத்துக்கிறேன். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு கணிசமான அளவு இல்லையா? கணிசமான அளவு பிரீமியத்துல வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏறக்குறைய நம்ம வச்சிருக்கிற எல்லைகள் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல பண்றதா இருந்தாக்கா நமக்கு இந்த இடம் தான் வருது. பிகாஸ் அந்த அளவுக்கு பிரீமியத்துல இப்ப டேர்ன் ஆயிருக்கிறது நம்ம பாக்குறோம். நியூ எக்ஸ்பைரி இல்லையா அது? அதனால ஃபுல் பிரீமியம் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கேரி இதுல இருக்குது. அதனால நம்ம செல்லிங் ஏரியாவை 24,722ல நான் இங்க போடுறேன். கொஞ்சம் தள்ளி கூட அடிச்சுக்கலாம். 24,737. 24,737. Stop loss 35 points. So target நம்ம 50 points இப்போதைக்கு. ஓகே. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு செல்லிங் ஏரியாவை இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா தட் குட் பி அ நைஸ் அப்பவர்ட் மூமெண்டம். பட் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா மேலே ஏற ஏற எல்லா இடத்துலையுமே டில் திஸ் ஏரியா தேர் இஸ் அ செல்லிங் ப்ரெஷர். அதனால இந்த 737 ஏரியாவில் நம்ம செல் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு திரும்ப நம்ம மேலே இதை பை பண்ணலாமான்னு யோசிச்சா அங்கேயும் ஒரு செல்லிங் வருது. கொஞ்சம் அவசரப்பட வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே இருக்கிறோம். ஒரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் ஆச்சுன்னா போகிறதுக்கான ஒரு பேட்டர்ன் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கூட இருக்கு. பரவாயில்ல. நம்ம இப்போதைக்கு செல்லுக்கு மட்டும் நம்ம ஒரு பிளானை போடுவோம். அதில் எக்ஸாஸ்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா 700 வரைக்கும் அந்த 800 வரைக்குமே 737லேருந்து 800 வரைக்குமே செல்லிங் ஏரியா தான். ஸோ 800 அதனால இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேணாம். பட் நான் வந்து ஓகே நம்ம செல் சைடில் இருக்கும். சப்போர்ட் ஏரியா 24,640. அது நம்ம பிரேக் டவுன் செல் கூட வச்சுக்கலாம். சப்போர்ட் பிரேக் டவுன் செல் below 24,640.
ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட்ஸ் ஃபார் டார்கெட் நிறைய வரும். நான் 100 பாயிண்ட் வரைக்கும் கூட போகலாம்னு சொன்னேன். இப்போதைக்கு 50 போடுவோம். நீங்க ட்ரையல் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் நடக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் நிறைய வரும்னு நம்ம பார்த்தோம். புட் ஆப்ஷன் கூட நம்ம இந்த இடத்துல யோசிக்கலாம். ஸோ 24,700 புட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் திஸ் பை 700 பிளஸ் ட்ரையல் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்க கூட எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம நிஃப்டியில இதுதான் பார்க்குறோம். குயிக்கா பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். bring in bank nifty. குயிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பார்த்துடலாம். அது பிறகு ஃபியூச்சர்ஸ் போயிடலாம். நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க் எப்படி இன்னைக்கு நிஃப்டி ஒரு நல்லாவே ஏறினதோ அது மாதிரி ஏறினா கூட பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு? இஸ் வீக்கர். ஓகே, இட் இஸ் அ வீக் கவுண்டர். ஆல்மோஸ்ட் அதனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல்ல அது கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் ஆர் குரூஷியல் லெவல்ஸ் 53,515. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா பிக் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். இது வந்து ஸ்பாட்ல பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் 53,570. ஸோ பிலோ திஸ் பிக் ஃபால். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வியூ. இது வந்து நம்ம செல் சைட்ல தான் மோஸ்ட்லி இருக்கிறோம். எனி ரைஸ் வி ஆர் கோயிங் டு பி எ செல்லர். ஸோ மேலே ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியா எங்க வருது அப்படின்றதையும் பிக் பிக்சர் கொடுத்துட்றேன். 55,050 அப்படின்னு வச்சுக்கலாம். மேலே ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா 55,050. தட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். 55,000. ஓகே, திஸ் இஸ் த பிக் பிக்சர். இதான் என்னுடைய ட்ரேடிங் ரேஞ்சா கூட நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். அப்சைட், பட் அப்சைட் வெரி டிஃபிகல்ட், very difficult because every rise there is a selling pressure. 53. Yeah. ஓகே, ஸோ நம்ம நேராக ஃபியூச்சர்ஸ்ல போயிடலாம். அதில் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இமீடியட்டாவே செல்லிங் ப்ரெஷர் நிறைய இதில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ்ல போயிடலாம். திஸ் இஸ் ஆல்சோ செல்லிங் ஏரியா 54,030 ஆல்சோ ஏ செல்லிங் ஏரியா. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கீழே 53,570 இந்த ஏரியா இருக்கு. அது மாதிரி மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,30. திஸ் இஸ் த ஸ்பாட்ல சொல்றேன். நம்ம நேரடியாக ஃபியூச்சர்ஸ்குள்ள போயிடலாம். ரெசிஸ்டன்ஸ் 54,030. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு பார்த்துடலாம். லெட் மீ கோ டு ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ ஏறக்குறைய ஒரு 400 பாயிண்ட் கிட்ட பிரீமியத்தில் இருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே சமயம் நிறைய வீக்னஸ் இதுல இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம இமீடியட்டான வாய்ப்புகள் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சோம். லாட் ஆஃப் வீக்னஸ். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்லிங் ஏரியா லைனா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் செல்லிங் ஏரியாவை நம்ம எடுக்கிறது 54,346. ஸோ we will sell at 54,346 and we will keep a stop loss. So close to 60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வைக்கணும். அதனால நான் 60 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். 50 கூட வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வில் கீப் டைம் பீயிங் 100 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம 54,000 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ we can buy 4,000 plus we can keep around 40 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். டார்கெட்
60 பாயிண்ட்ஸ். நல்ல 35 கூட போதும். பட் இருந்தாலும் சேஃப் சைடில் நம்ம இதை ப்ளே பண்றோம். இங்க ஏறி வந்தா நம்ம செல் பண்றோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே வியூ தான், ஏர்னா செல் பண்ணலாம் அப்படின்றது தான். அதனால வில் பி ஒன்லி செல்லர்ஸ். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே பிரேக் டவுன் செல் ஒன்று, மேலே ஏர்னா செல்லு. இதுலயும் பிரேக் டவுன் செல் பண்ணலாமா அப்படின்னா எஸ், நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 54,130 இன்னும் கொஞ்சம் கூட 54,100 sell below 54,100 stop loss of 60 100க்கு மேலேயே வரலாம், ரைட்? அதனால அது நீங்க பொறுமையா ட்ரையல் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிஃப்டிக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் பேங்க் நிஃப்டியும் வச்சிருக்கேன். நான் வந்து ஸோ மார்க்கெட் இஸ் த்ரோயிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே சமயம் நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நான் திரும்ப நினைவுபடுத்துறேன். நாட் மோர் தென் 2 trades in a day. 1 ப்ராஃபிட் வந்தா வைண்ட் அப் பண்ணுங்க அப்படின்றதையும் நினைவுபடுத்துறேன். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் மண்டே சந்திக்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி. ஹேவ் அ நைஸ் டே. பை பாய்.